ஆர்ஆர் என்டர்பிரைசஸ் அம்பத்தூருங்கிற கம்பெனிலேருந்து நான் பேசுகிறேன். நான் இந்த கம்பெனியோட பிளான்ட் மேனேஜராக லாஸ்ட் 5 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணி 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு இது வரைக்கும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னென்னா சாக் அப்சர்வ் மேனுஃபேக்சரிங் ஃபார் ஆல் வெஹிக்கிள், கமர்ஷியல் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிள், ஹையர் வெஹிக்கிள் வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் வரைக்கும். அதோட எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 மேலே ஆயிடுது பில்லு. ஸோ செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும் போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பிளான் மூலம்னு மேனேஜ்மெண்ட் டிசைன் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் டிசைன் பண்ணி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு ஒரு 3 மந்த்து அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆல்ட்கிரினை பற்றின கூகுள்லேருந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் மாதிரி எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதை ஏன் மூவ் பண்ணக்கூடாதுன்னு எடுத்ததுனால தான் ஆல்ட்கிரினுக்கு வந்தோம். நாங்கள் கஸ்டமர் யாரும் எங்களுக்கு பண்ணலை, அந்த செலவு முழுக்கமே எங்களை சேர்ந்ததாக ஆகி போச்சு. அதை ரெடியூஸ் பண்ணுறது போகும்போது இவி வெஹிக்கிள் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், அட்லீஸ்ட் அதை வாங்குகிற வெஹிக்கிளோட காஸ்ட்டுக்காவது ஓடுனா போதுங்கிற மென்டாலிட்டினால தான் எடுத்தோம். ஆனால் எனக்கு 50%ஓட ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னா என்னோட ஓன் விருப்பத்துக்கு நான் வண்டியை பிளான் பண்ணுறேன். சார்ஜ் போட்டு 2 ஹவர்ஸ் ஆனால் 100% வந்துதா வண்டியில் லோட் பண்ணோன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருவான், லஞ்சு போட்டுச்சு, திருப்பி போட்டுடுவான், சார்ஜ் போடுவான், எடுத்துகிட்டு போய்ட்டு வருவான். மாதவரம், ஓட்டேரி 2 கம்பெனி பண்ணி அனுப்புவோம். எஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கம்பெனிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கானுங்க. இதனால் எனக்கு வந்து டென்ஷனும் கிடையாது, அவனை ஃபாலோ பண்ணுற வேலையும் கிடையாது, எந்த ஒரு இது இல்லாமல் மென்டலாக நான் டிப்ரெஷன் வந்து குறைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 விஷயத்தில் வந்து எப்படின்னா டைம் சேவ் ஆகிருக்கு, சர்வீஸ் வைஸ் ஓகே, தென் எக்ஸ்பென்சஸ் எனக்கு குறைஞ்சிருக்கு.